திருவொற்றியூர் முதற்கொண்டு அண்ணா நீங்க ஜெயிச்சிருவீங்களா, திருவொற்றியூர் வேட்பாளர் ஜெயிச்சிருவாரான்னு எங்ககிட்ட கேட்கக்கூடிய நேரமும் இருந்தது. ஸோ அதுதான் நடந்தும் இருக்கு. இங்க திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள், அலுவலக அதிகாரிகள் எப்படி ரொம்ப ஒத்துழைப்போட ரொம்ப இருக்காங்க? சந்தோஷமா இருக்காங்க சார். ஆக்சுவலா எல்லாருக்கும் ஒரு ஒரு இப்படி ஒரு ஒரு எப்படி சொல்றது? இப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இவ்வளவு எளியமா எளிய அப்ரோச்சபிள் மனிதரா எளிய கிடைச்சிருக்கிறது அப்ரோச்சபிள் எல்லாம் ஈஸி அப்ரோச்சபிள். சார் என்ன சார் இருக்கீங்க? எங்க இருக்கீங்கன்னு கேட்டா நாங்க வந்து அங்க போவோம். அங்க போயிட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் சொல்லுங்க. எனக்கு என்ன தேவைகளோ அவங்க என்ன சொல்றேன். மக்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றோம். அவங்க உடனே எங்களுக்கு பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களோட பணியாற்றுறதுக்கு. காவல்துறையும் சரி, ஓகே. நம்மள அதிகாரிகளும் சரி, அவங்களும் ஒத்துழைப்பா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ஏதோ யாரோட கட்டுப்பாட்டுல இருந்த மாரியும், அவங்களோட சுயமா வந்து நடக்காத மாரியும், இப்ப சுதந்திரமா பண்றாங்க. ஓகே. எங்க கிட்ட சொல்றாங்க, சார் நான் இத பண்ண போறேன் சார்ன்னு சொல்றேன். பண்ணுங்க சார் சொல்லு. நல்லது யார் பண்ணாலும் பண்ணுங்க சார் தான் சொல்றோம். காவல்துறைக்கும் எங்களுக்கு நன்றிகள், அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு. தளபதி அவர்கள் சொன்னாங்க, வாக்கு அளிச்சவங்களுக்கும், வாக்கு வாக்கு அளிக்காத அளிக்காதவங்களுக்கும் அதுதான் திருவொற்றியூர் மக்களுக்கும் செந்தில் கண்டிப்பா. அவர்கள் அதான் நானும் சொல்லக்கூடிய அதான் சொல்றேன். எனக்கு வாக்களிச்சு எந்த கட்சியில வேணா இருந்துக்குங்க. நீங்க எந்த கட்சியில இருந்துக்குங்க. ஆனா நீங்க எல்லாருக்கும் நான் தான் எம்எல்ஏ. ஓகே. உங்க எல்லாருக்கும் நான் வந்து பொதுவான எம்எல்ஏ, நல்லது செய்வான எம்எல்ஏ. நீங்க யாருன்னா என்ன அப்ரோச் பண்ணலாம். ஈஸி அப்ரோச்சபிளா இருக்கும். நான் 100% உங்களுக்கு நல்லது பண்ண மட்டும் தான் வந்திருக்கோம். தளபதி சொன்ன ஒரே விஷயம் அன்னைக்கும் முன்னாடியே சொன்னது தான். நாங்க மக்கள் பணத்த எடுக்க மாட்டோம். நாங்க ஊழல் பண்ண மாட்டோம். நாங்க கண்டிப்பா 100% இத நானு நாட்டு மக்களுக்கு சொல்றோம். ஓகே.